10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வேலை தேடி வந்தபோது தேமுதிக அலுவலகத்தில் கொடுத்த உணவை சாப்பிட்டு பசியாறிய இளைஞர் ஒருவர் விஜயகாந்த் உடனான தனது அனுபவத்தை கண்ணீர் மல்க பகிர்ந்துள்ளார். 2013 படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நான் சென்னையில் சுற்றி இந்த காலத்தில், ஏன்னா சோத்துக்கு கையில் இந்த செலவு பண்ணோம்னா கையில் இந்த காசெல்லாம் காலியாயிருமே அப்படின்ட்டு எங்கே கம்மியாக கிடைக்கணும் அம்மா உணவகத்தில் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தப்போ, ஏன்னா கோயம்பேட்டில் நாங்கள் இறங்கி வேலை தேடிக்கிருந்தப்போ விஜயகாந்த் ஆஃபீஸில் நாங்கள் தேடிக்கிருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர் ஆஃபீஸில் தான் மதிய சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் கிடைக்குன்னு சொல்லவும் அங்கே நாங்கள் சாப்பிட்டுக்கு இருந்தோம். அப்போ சாப்பாடு அதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சுற்றிக்கு இந்த காலத்தில் தாய் வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு சோறு கிடச்சி, சாப்பாடுன்னா காய்கறி சாப்பாடு இல்லை, கறியும் சோறோட சாப்பாடு கிடச்சி. ஆனால் ஒரு நாள் அவர் எங்களை பார்த்து ஒரே கூப்பிட்டு சொன்னார், ஐயா இங்கே வாயா தம்பி, இங்கே வாயா, எந்த ஊரியா, ரொம்ப நாள் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிற என்னையா அப்படின்னு. நான் அண்ணன் கூப்பிட்றதா இல்லை கேப்டன் கூப்பிட்றதாப்பா, இந்த மாதிரி வேலை தேடி வந்தேன்ப்பா, இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. அப்போ ஒன்றே ஒன்று சொன்னார், எத்தனை நாள் வேணாலும் உன் வீடு, நீ சாப்பிட்டு நல்லா தெம்ப உடம்பு வச்சுக்கோ, அப்போ தான் அலைய முடியும், அலைஞ்சு நல்ல வேலை தேடி ஒரு இடத்துக்கு நீ போனதுக்கப்புறம் எந்த இடத்துல நீ காசு இல்லாமல் உட்காந்தியோ அந்த இடத்துல நீ திரும்ப உட்காந்துருப்பேன்னு சொன்ன. இன்னைக்கு 2013, இன்னைக்கு 2023 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனேன். எந்த இடத்துல எல்லாம் அவர் சொன்னார் அந்த இடத்துல நான் அவருக்கு இல்லை, அவர் வாசல் வரைக்கும் போய் அவர் வீட்டு வாசலில் சாலிகிராமத்தை தொட்டு கும்பிட்டுட்டு திரும்ப நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா என் தலைவர் இருந்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒருத்தன் தான் உருவாக்கி கொடுக்க முடியும். உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும், ஒன்று தூண்டி விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த தூண்டி ஒரு இடத்துல அவர் இருந்தார், என்னை தூக்கி விட்டார், தூண்டி விட்டார். இன்னைக்கு அந்த காசு, அந்த வருமானம், பொருளாதாரத்தில் என்னை நிப்பாட்டிட்டாரு. நான் கௌரவமாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் கௌரவமாக இருக்கேன், நிறைய பேத்துக்கு நான் கௌரவமான ஒரு ஆளாக இருக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்போ போகிறேன். போயிட்டு அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.